Hello friends, welcome to the third part of logarithms. Okay, so in this part we will see some questions. So first question, if log x divided by log 4 is equal to log of 343 divided by log 49 and that is equal to log y divided by log of 64. Okay, va? Find x plus y. இப்போ x and y ஓட வேல்யூ வேணுமா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை ஈக்குவேட் பண்ணனா எனக்கு x ஓட வேல்யூ கிடைக்குமா? log x divided by log 4 is equal to log of 343 divided by log of 49. இந்த log 343 and 49 நான் வந்து log of 7 cube divided by log 7 square எழுதலாமா? அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? 3 log 7 divided by 2 log 7. அப்போ log 7 cancel ஆயிட்டு 3 by 2 இருக்கும். அப்போ log x divided by log 4 is equal to 3 by 2. Therefore, log x is equal to 3 by 2 into log 4. அப்போ that is log 4 power 3 by 2. log 4 power 3 by 2 என்ன அர்த்தம்? log of 4 cube அதுக்கு whole power 1 by 2. So ஒரு 4 க்கு வந்து 2, அப்போ 2 into 2 into 8. So log x is equal to log 8. Therefore x is equal to 8. ஓகே, இப்போ அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் ஈக்குவேட் பண்ணா எனக்கு வந்து y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஓ log of 343 divided by log of 49 is equal to log y by log 64. log y divided by log 64. so இதோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் கரெக்ட்டா? அப்போ log y divided by log of 64 is equal to 3 by 2. log y is equal to 3 by 2 into log 64. That is log of 64 power 3 by 2. That will be equal to log of 64 cube. அதுக்கு whole power 1 by 2. அப்போ log y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 512 இருக்குமா? சாரி 512 log y is equal to log of 512. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல தான் y is equal to 512. log y is equal to log of 512 னா y is equal to 512. ஓகேவா? ஆல்ரெடி நான் x கண்டுபிடிச்சேன், x is equal to 8 என்று. அப்போ x plus y is equal to 520. okay, so x plus y is equal to 520 is the correct answer. okay, அடுத்த question. if log 10 ஓகேவா rectangular bracketல 1 minus 1 minus 1 minus x square இங்க minus 1. இங்க minus 1. just a minute guys. Tommy. yes, இந்த பவர்ல வந்து whole powerல minus 1 by 2 that is equal to 1. then which of the then what is the value of x? ஓகேவா? then what is the value of x? okay, so இப்போ question என்ன கொடுத்திருக்கான்? log 10 first 1 minus 1 minus x square இங்க minus 1 whole minus 1 by 2 is equal to 1. first இதை மட்டும் சால்வ் பண்ணுவோமா?
அப்போ என்ன இருக்கும் log of 10. ஸோ ப்ராக்கெட்டில் எனக்கு 1 மைனஸ் இந்த பவரில் -1 இருந்தால் என்ன அர்த்தம் 1 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தமா? இங்கே என்ன இருக்குன்னா ஒரு -1 இருக்கு, ஹோல் பவரில் -1/2 இருக்கு கரெக்டாக, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதாவது 1 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது கேன்சல் ஆகும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த பிராக்கெட் குள்ளார நான் அதை தான் போட போறேன். log 10 1 மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர்ல -1 போட்டுட்டு ஹோல் பிராக்கெட்ல -1/2 போடுறேன் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிரும். இந்த பவர்ல இருக்க -1க்காக நான் இன்வெர்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்க என்ன இருக்கும்னா log 10 பிராக்கெட்ல 1 பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? 1 பிளஸ் இது வந்து மேலே வந்துடும், அது கீழே வந்துடும். இங்கே பவர்ல -1/2 இருக்கும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்னவா இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்னா ஸோ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் கரெக்டா? அப்போ log 10 பிராக்கெட்ல 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -1/2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதை வந்து நான் இப்படி எழுதுறேன். 10 வந்து அந்த சைடு போச்சுன்னா அப்போ 1 பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் -1/2 இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 1. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் பிளஸ் 1/2 ஆயிடுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறும் 10 தான் ஆன்சர். ஓகே, கிளியர்? ஸோ ஜஸ்ட் நார்மலா சால்வ் பண்றது மட்டும்தான். ஓகேவா? அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பிராக்கெட் குள்ள இருக்க டேர்மை ரொம்ப கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். ஓகேவா? பவர்ல -1 இருந்துச்சுன்னா 1/ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஓகே, ஈஸியான சம் தான் இது. பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ஆனா ஈஸியான சம் தான். ஓகே, ஆன்சர் இஸ் 10. அடுத்த கொஸ்டின், solve for x 4 log 2 8 plus 27 log 81 27. ஓகேவா? that is equal to 144 plus log x to the base 10. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகே, now இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 பவர்ல log 8 base 2 இருக்கு. இப்போ log 8 base 2 என்ன? அதோட வேல்யூ 3 வருமா? பிகாஸ் log of 2 cube 2, that is 3 log 2 base 2, that is equal to 3. அப்ப 4 power log 8 to the base 2 ஓட வேல்யூ என்னன்னா 4 cube, that is 4 4 16 into 4 64. அப்ப see இதோட வேல்யூ வந்து 64. அடுத்தது நம்ம ஆல்ரெடி இது படிச்சிருக்கோம் கரெக்டா? 27 பவர்ல log 81 to the base 27 ஓட வேல்யூ என்ன? வெறும் அப்படியே 81 தானே வரும். கரெக்டா இல்லையா? பிகாஸ் இது ஒரு ரூலே பார்த்துருந்தோம்ல, a பவர் log b base a is equal to b நே ஒரு ரூல் படிச்சிருந்தோம். ஓகேவா? அப்ப 64 plus 81 is equal to 144. ஓகே, எஸ். ஸோ அப்போ இங்க எழுதுறேன் பாருங்க, 4 பவர்ல log 8 base 2 plus 27 பவர்ல log 81 பேஸ்ல 27 is equal to 144 plus log x base 10. ஸோ இதோட வேல்யூ வந்து 64, இதோட வேல்யூ 81, that is equal to 144 plus log x base 10. ஸோ இங்க என்ன வரும்? 5 4 12 13 14 145 is equal to 144 plus log x base 10. அப்ப log x to the base 10 is equal to 1 na x is equal to 10 power 1, that is 10. Okay va? So the value for x is 10. Yeah, so the value for x is 10. Okay, so அடுத்த question, if
3 log x is equal to log 8 to the base 2 divided by log of 16 to the base 9 into log 10 to the base 4. Okay, log 10 to the base 4. இதுக்கு நான் என்ன பண்ணனும்? Solve for x. Okay, find the value of x. Okay, find x. என்ன பண்ணலாம்? ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து எனக்கு 3 log x இருக்கு. அது x cube ஆயிடும். log 8 base 2 ஓட வேல்யூ வந்து 3. அப்ப 3யும் 3 கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த டினாமினேட்டரோட வேல்யூ ஈக்குவல் டு 1 ன்னு நான் இருக்கும். ஓகே, இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணலாம்? 16 இருக்கு, இங்க 9 இருக்கு, 10 இருக்கு, 4 இருக்கு. அப்போ 1 ஒரு காமனான பேஸ்னா நான் பேஸ் 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்தா 2/3 சம்திங்ல வருது. ஓகே, just a minute guys, I will think. ஓகே, போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷின்ல சி ஆல்ரெடி இதில் தான் இருக்கா 3 log x. ஸோ 3 log x is equal to log of 2 cube to the base 2 divided by இங்க என்ன பண்ணலாம்? நான் வந்து இந்த 16 log 16 log இத log of 16 to the base something divided by log 9 ன்னு எடுத்துக்கலாம்ல? கரெக்ட் தான், அந்த மாதிரி போடலாம் தான். ஓகே, ஸோ சி log 16 base 9. ஓகேவா? அதையுமே அதே மாதிரி பிரிச்சுக்கிறேன். இன்டூ log 10 to the base 4 நான் log of 16 divided by log 9 into log 10 divided by log 4 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும்? log of 4 ஸ்கொயர் ஆயிடுமா? அப்போ 4 ஸ்கொயர்னா 2 log 4 ன்னு இருக்கும். கரெக்டா? log 16 நான் 2 log 4 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன இருக்கும்? 2 log 4 divided by 2 log 3 ன்னு இருக்குமா? கரெக்டா? 2 log 4 divided by 2 log 3 into சி இது பேஸ் 10. ஓகேவா? எல்லாத்துக்குமே பேஸ் 10 10 log log 10 to the base 10 வேல்யூ என்னது? 1. இங்க 1 by log 4 ன்னு இருக்கும். ஸோ இது கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ அது என்டையர் டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 1 by log 3. ஓகே, ஸோ அப்போ இந்த டினாமினேட்டர்ல நான் 1 by log 3 ன்னு போடுறேன். இப்போ இங்க என்னவா இருக்கும்? நியூமரேட்டர்ல வெறும் 3 ஆயிடுமா? அப்போ 3 log x is equal to 3 by 1 by log 3. கரெக்டா? அப்போ இந்த 3 கேன்சல் ஆகும். ஸோ log x is equal to log 3 னா x is equal to 3. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3 தான். இங்க என்ன பண்றேன்னா டினாமினேட்டர்ல நான் வந்து log 16 to the base 9 into log 10 to the base 4 இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் இதுல நம்பர்ல 16 இருக்கு, ரெண்டாவதுல பேஸ்ல 4 இருக்கு. அப்ப நான் ஒரு காமனான பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணனா எனக்கு அந்த log 16 2 log 4 எழுதுனா இங்க டினாமினேட்டர்ல பேஸ்ல log 4 ன்னு வந்துரும். அப்ப அது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? சோ அந்த மாதிரி திங்க் பண்ணேன். சோ அது மாதிரி தான் நான் பண்ணேன். ஓகேவா? log 10 to the base 10 ஓட வேல்யூ 1, log 9 வந்து 2 log 3 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? because log 9 is equal to log of 3 square. 3 squareனா 2 முன்னாடி வந்துருமா? அப்ப 2 log 3. ஓகே, so the answer for this question is 3. அடுத்த question, if log x to the base y is equal to 8. okay, if log x to the base y is equal to 8 and log of 16x to the base 10y is equal to 4, then find the value for y. ஓகேவா? find y. ஓகே, இங்க என்ன பண்ணலாம்? ரெண்டு ஈக்குவேஷன்லயும் எனக்கு x in terms of x எழுதிட்டு x ஈக்குவேட் பண்ணலாமா? see first equation என்ன இருக்கு? log x to the base y is equal to 8. அப்ப x is equal to y power 8. அடுத்தது log of 16x to the base 10y is equal to 4. அப்ப 16x is equal to 10y power 4. அப்ப x is equal to 10y the whole power 4 divided by 16.
இப்போ ரெண்டு x ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் y power 8 is equal to 10 power 4 into y power 4 divided by 16 இருக்குமா so இது 10 power y power 4 இது என்ன ஆகும் y power 4 is equal to 10 power 4 divided by 16 16 வந்து 2 power 4 ஆமா அப்போ y is equal to 10 by 2 that is y is equal to 5 okay answer correct y is equal to 5 yes y is equal to 5 is the correct answer okay yes அடுத்த question if 2 log p to the base 5 plus 1 by 2 log q to the base 5 is equal to 1 then express q in terms of p okay then express q in terms of p okay so என்ன பண்ணலாம் இங்க வந்து ரெண்டுமே பேஸ் காமனா தான் இருக்கு சோ நார்மலா நம்ம பண்றதே பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து log of p square 5 plus log of q power 1 by 2 5 equal to 1 so base equal இருக்குன்றதுனால நான் என்ன பண்றேன்னா log of p square q power 1 by 2 to the base 5 equal to 1 அப்போ நார்மலான நம்பர்ல எழுதுனா என்ன இருக்கும் p square into q power 1 by 2 is equal to 5 power 1 எனக்கு express q in terms of p அப்ப q power 1 by 2 is equal to 5 by p square okay see q power 1 by 2 is equal to 5 by p square அப்ப q அப்பனா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுமா 5 square divided by p power 4 ஓகேவா so q ஓட வேல்யூ வந்து 5 square by p power 4 wait I'll check q is equal to 25 by p power 4 yes 25 by p power 4 or 5 square divided by p power 4 is the correct answer okay va அடுத்த question என்ன சொல்றானா if log 24 to the base 10 is equal to x okay va if log 24 to the base 10 is equal to x and log 80 to the base 10 is equal to y and log 25 to the base 10 is equal to z then find log of 48 to the base 10 in terms of x y and z okay va in terms of x y and z ஓகே சோ எனக்கு x y z ஓட இண்டிவிஜுவல் வேல்யூ கொடுத்துட்டான் எனக்கு வந்து log 48 to the base 10 in terms of x y z ல நான் கண்டுபிடிக்க சொல்றான் ஓகேவா x y z ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 25 into 24 into 18 இருக்கும் 25 into 24 வந்து 600 6 8s are 48 4800 இருக்கும் அப்ப 48 plus 2 48 x plus y plus z minus 2 minus 2 minus 3 வரும் ஓகே சோ நான் திங்க் பண்ண மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த क्वेश्चन சோ இப்போ வாட் இஸ் இப்போ x plus y plus z என்ன log of 24 to the base 10 plus log 80 to base 10 plus log 25 to the base 10 அப்போ எல்லாமே பேஸ் காமனா இருக்குன்றதுனால நான் மல்டிப்ளை பண்ணலாமா சோ log of 24 into 80 into 25 to the base 10 கரெக்ட்டா இது வந்து என்னவா இருக்கும் x plus y plus z அப்போ log of 24 into 25 வந்து 600 அது கூட ஒரு 80 மல்டிப்ளை பண்ணா 48000 வரும் ஓகேவா 48000 to the base 10 ஓகே அப்போ see x plus y plus z is equal to log of 48000 to the base 10 இத வந்து log 48 base 10 plus log 1000 to the base 10 ன்னு எழுதலாமா that is log 48 base 10 plus 3
x plus y plus z. அப்ப log 48 to the base 10 ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் x plus y plus z minus 3. ஓகேவா? so log 48 to the base 10 in terms of x plus y ல கேட்டிருந்தானா in terms of x y z னா x plus y plus z minus 3 is equal to log 48 to the base 10. ஓகேவா? yeah, so this is the correct answer. அடுத்த question, if 7 minus log of square root of 2 plus x, okay, plus 6 log of square root of 2 minus x is equal to log of 1 by root of 4 minus x square. Okay, then 100x is equal to what? Okay, ஒரு நல்ல question. 100x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். ஸோ இங்கே 7 மைனஸ் log of 2 plus x the whole power 1 by 2 எழுதுறேன். அடுத்து plus 6 into log of 2 minus x the whole power 1 by 2. ஓகேவா? சரி, that is equal to log of 4 minus x square the whole power minus 1 by 2. கரெக்டா? because denominator இருக்கு. see 1 by root x na root of sorry see 1 by root x is equal to x power minus 1 by 2. ஓகேவா? அதை தான் நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன வரும்? 7 minus 1 by 2 log of 2 plus x. அடுத்து இங்க என்ன இருக்கும்? 6 divided by 2 ஆயிருமா? அப்ப 3 இருக்குமா? ஒரு ஸ்டெப் விட்டுட்டு எழுதுறேன். கரெக்டா? பிகாஸ் இந்த 1 by 2 வந்து முன்னாடி வந்துரும். அப்ப 6 by 2 இருக்கும். 6 by 2 is equal to 3. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாவே எழுதிட்டேன். 3 log of 2 minus x that is equal to minus 1 by 2 log of இத வந்து என்னன்னு எழுதலாம்? 4 minus x square is equal to see 2 square minus x square எழுதலாமா? அப்போ 2 plus x into 2 minus x ன்னு எனக்கு கிடைக்குமா? சரி, அடுத்து இங்க என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஓகே, so I got the idea. இப்போ 7 minus 1 by 2. ஓகே, வேணாம், நான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நான் ஒரு 2 ஸ்டெப் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் சால்வ் பண்றேன். இது 1 minus 2 into ஓகேவா, சாரி minus 1 by 2 into log of 2 minus x into 2 plus x இருக்குமா? இத நான் வந்து என்ன பண்ணலாம்? 1 by 2 log of 2 minus x, அடுத்து என்ன இருக்கும்? minus 1 by 2 log of 2 plus x ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கு? 7 minus 1 by 2 log of 2 plus x plus 3 log of 2 minus x. ஓகேவா? இப்ப see இதுல 1 minus 1 by 2 log 2 plus x இதுவும் கேன்சல் ஆகுமா? கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே சேம் டேர்ம்ஸ் தான். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கும்? எல்லாத்தையும் ஒரே சைடுல கொண்டு வந்தனா 7 plus 3 log ஓகேவா, 7 plus 3 log 2 minus x. அடுத்து அந்த சைடுல இருந்து என்ன வரும்னா பிளஸ்ல 1 by 2 log of 2 minus x is equal to 0 இருக்குமா? ஆமா. அடுத்து 7 இங்க என்ன இருக்கும்? plus 7 by 2 இருக்குமா? 7 plus 7 by 2 log of 2 minus x is equal to 0. அப்போ 7 by 2 log of 2 minus x is equal to minus 7. ஓகே, அப்ப 7 7 கேன்சல் ஆகுது. அப்ப log of இல்ல 1 by 2 log 2 minus x is equal to minus 1. அப்போ இது என்னவா இருக்கும்? log of 2 minus x is equal to minus 2. ஓகே, சோ இங்க எதுவுமே இல்லனா பேஸ் 10 இருக்குறது அர்த்தம். ஓகேவா? see always remember logல வெறும் log ன்னு மட்டும் எழுதிட்டாங்கன்னா பேஸ் 10 இருக்குறதா அர்த்தம். சோ இத நார்மல் நம்பர்ல எழுதினா என்ன ஆகும்?
2 minus x is equal to 10 power minus 2 okay அப்போ 2 minus x is equal to 1 by 10 square அப்போ 2 minus x is equal to 1 by 100 2 minus 1 by 100 is equal to x இங்க என்ன இருக்கும் 200 minus 1 by 100 is equal to x 199 by 100 is equal to x 100x is equal to 199 நம்மள்ட்ட 100x ஓட வேல்யூ தானே கேட்டிருந்தான் கரெக்டா எஸ் 100x ஓட வேல்யூ வந்து 199 ஓகேவா கரெக்ட் ஆன்சர் எஸ் 100x is equal to 199 ஓகேவா so this is the correct answer clear the question okay see always remember log ல பேஸ் எதுவுமே கொடுக்கலனா அங்க ஆட்டோமேட்டிக்கா 10 இருக்குறதா தான் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் ஓகேவா 10 தவிர வேற என்ன பேஸ் இருந்தாலும் அவன் கொடுத்துருவான் ஓகேவா சோ எந்த பேஸுமே இல்லாம வெறுமனே இருந்துச்சுனா அங்க பேஸ் 10 இருக்குறதா அர்த்தம் ஓகேவா இங்க எப்பறா நான் திடீர்னு 10 கொண்டு வந்தேன்னா இல்ல அங்க ஆல்ரெடி 10 தான் இருந்துச்சு நான் தான் எழுதாம இருந்திருக்கேன் ஓகேவா வேற 10 தவிர வேற எந்த பேஸ்னாலும் क्वेश्चनல கன்ஃபார்மா டினோட் பண்ணிடுவான் ஓகேவா டினோட் பண்ணலனா அந்த இடத்துல 10 மட்டும் தான் இருக்கும் ஓகே அடுத்த क्वेश्चन how many digits are there okay how many digits are there in how many digits are there in 25 power 50 given log 2 is equal to 0.3010 so இங்க என்ன கொடுத்திருக்கான் so வந்து let x is equal to 25 power 50 அப்ப ரெண்டு சைடையும் log எடுப்பனா log x is equal to 50 log 25 so என்ன பண்ணலாம் இங்க 50 into log 25 ன்னு இருக்கு 25 100 by 4 எழுதலாமா ஏனா இங்க வந்து எனக்கு log 2 ஓட வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருக்கான் ஓகேவா அதனால தான் நான் 100 by 4 ன்னு எழுதுறேன் அப்போ இது வந்து 50 இருக்குமா see 50 into log 100 minus log 4 ன்னு இருக்கும் 50 into log 100 ஓட வேல்யூ என்னவா இருக்கும் சோ இங்க பேஸ் 10 அப்ப 10 ஸ்கொயர்னா 2 ன்னு இருக்கும் மைனஸ் இங்க என்ன இருக்கும்னா 2 log 2 to the base 10 ன்னு இருக்கும் ஓகே சோ log 2 ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியுமா so that is 50 into 2 minus 2 into 0.301 ஓகேவா that is 50 into 2 minus 0.602 ஓகே இப்போ 2 ல 602 மைனஸ் பண்ணுமா 2.000 602 so இங்க வந்து 1 9 9 10 so இங்க 8 வரும் 9 வரும் 3 வரும் 1 வரும் 1.398 so 50 into 1.398 that is 5 into 13.98 okay 1398 into 5 5 8s are 40 9 5s are 45 46 44 9 5 6 are 15 1 9 5 6 ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் that is 69.90 69 இருந்தா அப்ப டோட்டலா 70 டிஜிட்ஸ் இருந்திருக்கும் கரெக்ட்டா because integral value minus 1 தான் அங்க இருக்கும் so டோட்டலா 70 digits will be there okay okay அடுத்த question find the value of x find the value of x if x by log 2 plus x by log 4 plus x by log 16 plus etc up to infinity is equal to log 2 okay okay so இங்க என்ன பண்ணலாம் இங்க வந்து x by
log 2 plus x by 2 log 2 இருக்குமா இங்க என்ன இருக்கும் x by 4 log 2 கரெக்டா அடுத்த இடத்துல என்ன இருக்கும்னா 2 4 அப்போ 1 2 4ன்றப்ப x by 8 log ன்னு இருந்திருக்கும் ஓகேவா x by 8 log 2 plus up to infinity is equal to log 2 ட்டான் இதுல நான் x by log 2 காமனா எடுத்தா எனக்கு என்ன இருக்கும் 1 plus 1 by 2 plus 1 by 4 plus 1 by 8 plus etc plus infinity இருக்குமா that is equal to log 2 see இது வந்து ஒரு infinite geometric progression a is equal to 1 r is equal to 1 by 2 அப்ப sum infinity formula என்ன a by 1 minus r that is 1 by 1 by 2 இருக்கும் so sum infinity is equal to 2 ஓகேவா அப்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்க வேல்யூ வந்து 2 அப்ப இங்க என்ன இருக்கும்னா x by log x into 2 is equal log x log 2 ஓகேவா x by log 2 into 2 is equal to log 2 so see x by log 2 into 2 is equal to log 2 அப்போ 2x is equal to log 2 the whole square 2x is equal to log 2 the whole square okay அடுத்து என்ன பண்ணலாம் அப்ப x is equal to log 2 the whole square divided by 2 ஓகேவா that's all ஓகேவா இவ்வளவுதான் ஆன்சர் வந்து அவன் இதோட ஆப்ஷன் கொடுத்துட்டான் log 2 the whole square divided by 2 ஓகேவா சோ இதுக்கு மேல இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணனும்னா நான் log 2 ஓட நம்பர் 0.30 இருக்குமா அத வந்து நான் மல்டிப்ளை பண்ணி அதாவது என்ன சொல்றது in terms of நம்பர்ல வேணா கண்டுபிடிக்கலாம் ஓகேவா that is 0.301 the whole square divided by 2 னு வேணா போடலாம் பட் ஆன்சர் இதோடயே ஸ்டாப் பண்ணிட்டான் ஓகேவா so no need to worry x is equal to log 2 the whole square divided by 2 okay அடுத்த क्वेश्चन simplify log a plus log a square plus log a cube plus etc plus log a 20 ஓகேவா சோ இது இவ்வளவுதான் क्वेश्चन சோ இங்க என்ன இருக்கும் log a plus 2 log a plus 3 log a plus etc plus 20 log a இருக்குமா இப்போ log a வ காமனா எடுக்கலாமா log a வ எடுத்தா 1 plus 2 plus 3 plus etc plus 20 இருக்குமா அப்போ 1 ல இருந்து 20 வரைக்கும் அந்த சம் என்ன a into 20 into 21 divided by 2 that is 210 log a ஓகேவா அப்படி இல்லனா r log a power 210 ஓகேவா ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான் log a power 210 தான் ஆப்ஷன்ல கொடுத்திருக்கான் okay so this is the answer just a minute okay so with this question we will stop this class okay va so இந்த question வந்து if log 5 to the base x plus log 8 to the base x plus log 12 to the base x minus log minus log 60 போடணும் minus log 60 to the base x is equal to 3 log a to the base x then find the value of a okay va find a okay இங்க எல்லாமே base x ல தான் இருக்கு so அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டா we will get the answer okay va so இங்க log 5 into 8 into 12 divided by 60 to the base x that is equal to 3 log a to the base x so இங்க 5 12 60 cancel ஆகும் அப்ப log 8 to the base x is equal to
log a cube to the base x. அப்ப ரெண்டு லாகோட பேசஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப 8 is equal to a cube னா a will be equal to 8. So sorry, a is equal to 2. A cube is equal to 8 means a is equal to 2. Okay, so the value for a is 2. Wait, I'll check the answer. Yes, so the answer for a is 2. So you know 1 2 3 4 5 6 7 8 9 10 questions இருக்கு. Okay, so the 10 questions we will see in the next class. Okay, thank you so much.